ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் கேள்வி எழுப்பின பொழுது திரு ஸ்டாலின் ஐஐடியில இருந்து நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கிறோம், அந்த குழுவினுடைய அறிக்கையை பெற்று அவர் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. அந்த குழுவில் அது தவறு நடந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. பல ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர். மோடியா லேடியா என்று 2014 வரை பாஜகவுக்கு எதிரான மனநிலையிலிருந்து அதிமுக கட்சியை திசை திருப்பி பாஜகவினிடத்தில் அடகு வைத்தவர். இதுபோல பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கு. தேர்தல் காலத்தில் அதிமுகவை பலகீனப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாக 3 முறை முதலமைச்சராக இருந்த கட்சிக்கு எதிராக எந்த நோக்கத்துக்காக 72இல் அதிமுக துவக்கப்பட்டதோ அந்த திமுகவோடு சென்று இன்று அவர் அங்கு இணைந்திருப்பது என்பது எந்த அதிமுக தொண்டனும் அவரை மன்னிக்க மாட்டாங்க. 2021 எனக்கு பல மாற்றுக் கட்சிகளிலிருந்து அழைப்புகள் வந்தது, வாய்ப்புகள் வந்தது. இருந்தாலும் நம்மை அடையாளப்படுத்திய அந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்படணுமே ஒழிய நம் சுயநலத்திற்காக கட்சி மாறக்கூடாதுன்ட்டு இருக்கேன். சுய லாபத்துக்காக தான் அங்கே போயிருக்கு. அப்படி பண்ணணும் அப்படின்னா அவர் முதலமைச்சர் பதவியை தன் பக்கம் வச்சுக்கிட்டே அரசியல் செய்திருக்கலாம்ல, அதையும் கொடுத்தாரு மறுபடியும். அது அவர் தானே கேட்கணும். யாரு கொடுக்க சொன்னாங்க? அவர் தானே கொடுத்தாரு. அதுதான் அவர் செய்த தவறு. சரி, கொடுத்தாருல, அதை ஏத்துக்கிட்டு பேசாம இருக்கணும்ல, அப்புறம் ஏன் போய் தர்ம யுத்தம் நடத்தினாரு? இதெல்லாமா இந்த ஜாதி பார்த்து யாரும் வாக்களிக்கிறது இல்லை. அரசியல்வாதிகள் வெற்றி தோல்வி முடிவுக்கு பிறகு அந்த ஜாதி கணக்குகளை போட்டு தங்கள் ஆதாயமா பிரகடனப்படுத்திக்கிறாங்க. எடப்பாடி சசிகலா கட்சிக்கெல்லாம் 15,000 சேர் போட்டு 5,000 பேர் கூட அங்க கூடல. போட்டது 15,000 சேர், அதுல 5,000 பேர் கூட இல்லை. அது இந்த அம்மா பேச ஆரம்பிக்கிற போது பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால அதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாம் இருக்காது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். சார், அதிமுகவின் முக்கிய தலைவர் OPS அவர்கள், குறிப்பாக சொல்லலாம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய விசுவாசியாக பார்க்கப்பட்டவர். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சிறைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும் போதெல்லாம் முதலமைச்சராக இவர் இருக்கலாம் அப்படின்னு தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபர் தான் OPS. இப்போ திமுகவில் இணைந்திருக்கிறாரு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் ஜெயலலிதா அம்மாவின் விசுவாசியாக இருந்தார். இதெல்லாம் 2016 வரைக்கும். பட் இந்த 9 ஆண்டு காலத்துல கட்சிக்கு உள்ள பல கருத்து வேறுபாடுகள். அதாவது இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவை அடிமை கட்சி, பாஜகவிடத்தில் அடகு வச்சுட்டீங்க, தமிழ்நாட்டு நலன்களை எல்லாம் பாஜக நீங்க விட்டுட்டீங்க என்று கூறப்படுகிற அத்தனை குற்றச்சாட்டுகளையும் நீட் முதற்கொண்டு தமிழகத்தில் வெளிமாநிலத்தவர் பணியமர்த்தப்படலாம் அரசுகளில் என்பது வரை, இன்னும் இது பட்டியலிட்ட நம்ம பெரிய பட்டியலிடலாம். பாஜகவினுடைய சித்தாந்தங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து அனுமதித்தவர் திரு O பன்னீர்செல்வம். பாஜகவுக்கு அடிமையாக அன்றைய அரசாங்கத்தையும் அதிமுகவையும் உருவாக்க முயற்சி செய்தவர். அதே போல திரு ஸ்டாலின் அவர்கள் பல ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறினார். இந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் கேள்வி எழுப்பின பொழுது திரு ஸ்டாலின் ஐஐடியில இருந்து நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கிறோம், அந்த குழுவினுடைய அறிக்கையை பெற்று அவர் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. அந்த குழுவில் அது தவறு நடந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. பல ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர். மோடியா லேடியா என்று 2014 வரை பாஜகவுக்கு எதிரான மனநிலையிலிருந்து அதிமுக கட்சியை திசை திருப்பி பாஜகவினிடத்தில் அடகு வைத்தவர். இதுபோல பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கு.
அதற்கு பிறகும் கூட இரட்டை தலைமை, ம் அந்த இரட்டை தலைமையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், அவரது சுயநலங்கள், ம் இது எல்லாம் தாண்டி அந்த கருத்து வேறுபாடு, இதுக்காக நான் எடப்பாடி பழனிசாமி செய்வது சரின்னு சொல்லலை. அவர் பக்கமும் பல தவறுகள் இருந்திருக்குது. ஆனால் பொறுமை காத்து, அமைதி காத்து, இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆள வேண்டும், வெற்றி பெற வேண்டும், திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று பயணித்துவிட்டு ம் தேர்தலுக்கு பிறகு அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்திருக்கலாம். அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட ம் அவரும் இந்த இயக்கத்துக்கு தேவை என்று உணர்ந்திருக்கலாம். தேர்தல் காலத்தில் அதிமுகவை பலகீனப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாக ம் 3 முறை முதலமைச்சராக இருந்த கட்சிக்கு எதிராக எந்த நோக்கத்துக்காக 72இல் அதிமுக துவக்கப்பட்டதோ அந்த திமுகவோடு சென்று இன்று அவர் அங்கு இணைந்திருப்பது என்பது எந்த அதிமுக தொண்டனும் அவரை மன்னிக்க மாட்டார். ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிறைய முயற்சிகள் செய்து அது வந்து பலனளிக்காம தானே இப்ப திமுகவில் போய் என்ன இணைந்திருக்கிறாரு. முயற்சிகள் செய்தார்? திருச்சியில மாநாடு ஒரு பக்கம் போட்டாரு, நான் எந்த நிபந்தனையும் இன்றி அதிமுகவில் இணைவதற்கு தயார் அப்படின்னு வெளிப்படையாகவும் சொல்லிட்டாரு. அதற்கு ஒரு அணையாக இருந்தது வந்து இபிஎஸ் அவர்கள். அதாவது கட்சியில சேர்த்து அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு தடையா இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதிமுகவை ஆதரியுங்கள் என்று எடப்பாடி ஓபிஎஸ் சொல்றத யாரும் தடுக்க முடியாதுல்ல. எடப்பாடி இப்போ எனக்கும் எடுத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. என்னையும் கட்சி விட்டு நீக்கி 9 வருஷம் ஆச்சுன்னா என்னை நீக்கினதே ஓபிஎஸ் தான். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் என்னோட நீக்கத்தை ரத்து பண்ணலை. ஆனால் இருந்தாலும் நான் அதிமுக என்று தான் இருக்கிறேன். 2021 எனக்கு பல மாற்று கட்சிகள்ல இருந்து அழைப்புகள் வந்தது, வாய்ப்புகள் வந்தது. இருந்தாலும் நம்மை அடையாளப்படுத்திய அந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்படணுமே ஒழிய நம் சுயநலத்திற்காக கட்சி மாறக்கூடாதுன்ட்டு இருக்கேன். அப்படி அவர் சுயநலமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அதை அப்படின்னா தவிர வேற என்ன பொதுநலம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சசிகலா அம்மையார் அவர்கள் முதலமைச்சர் பதவியை திருப்பி வாங்கின பிறகு அவர் கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. ஓபிஎஸ் திமுகவுக்கு போறதுல என்ன பொதுநலன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பொதுநலன் இருக்கா? ஒண்ணுமே இல்லையில. அவர் சுய லாபத்துக்காக தான் அங்க போயிருக்கு. அப்படி பண்ணணும் அப்படின்னா அவர் முதலமைச்சர் பதவியை தன் பக்கம் வச்சுக்கிட்டே வந்து அரசியல் செய்திருக்கலாம்ல. அதையும் வந்து கொடுத்தாரு மறுபடியும். அது அவர்தானே கேட்கணும். யாரு கொடுக்க சொன்னாங்க? இவர்தானே கொடுத்தாரு. அதான் அவர் செய்த தவறு. சரி கொடுத்தாருல, அதை ஏத்துக்கிட்டு பேசாம இருக்கணும்ல. அப்புறம் ஏன் போய் தர்ம யுத்தம் நடத்தினாரு? ஒன்னா கொடுக்க கூடாது, கொடுத்துட்டா அதை ஏற்றுக்கிட்டு தானே கொடுக்குறீங்க. அதை வந்து ஏத்துக்கணும்ல. கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் நான் அதை ஏத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக வந்து நீங்க தர்ம யுத்தம் நடத்துறீங்க. இது என்ன அரசியல்? அது தவறு தானே. அது என்னை நம்பிதான் அந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க, இப்ப கேட்கும் போது நான் மறுபடியும் கொடுத்துட்றேன், ஜனநாயக ரீதியாக நான் தர்ம யுத்தம் செய்து நான் முதலமைச்சர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இது என்னங்க? இது வடிவேல் படத்துல வர்ற மாதிரி இருக்குது. இவரை நம்பித்தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரா? இது எம்ஜிஆருடைய கட்சிங்க. தொண்டர்கள் முடிவு எடுக்கணும். அந்த தொண்டர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளல. அப்ப தொண்டர்கள் முடிவுக்கு கட்டுப்படணும். சரி, இப்ப அடுத்து இப்ப இந்த நகர்வு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு லாபகமாக இருக்குமா, அதிமுகவுக்கு பலவீனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு வந்து ஒரு பர்செப்ஷன் வார், ஒரு பர்செப்ஷன் பேட்டில்ல அவங்களுக்கு ஒரு சாதகமாக தெரியலாம். ஓபிஎஸ்க்கு வெல்லுகிற நிலையில் திமுக இருந்தால், ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் அவருக்கு ஒரு பதவி கிடைக்கலாம். ஆனால் அரசியல் வரலாற்றில், அதிமுக வரலாற்றில் மாபெரும் துரோகத்தை செய்தவராக பார்க்கப்படுவார். அப்படி துரோகம் செய்யறதவரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பிதான் சசிகலா அம்மையார் அவர்கள் முதலமைச்சர் பதவியை கொடுத்திருந்தாங்க. அப்ப அவர் செய்தது வந்து துரோகமாக தானே பார்க்கப்படும். 2 wrong will never make 1 right. 2 பேரும் தப்பு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒருத்தர் செய்தது மிகச்சரின்னு ஆயிடாது. 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதானே. அதுக்காக எடப்பாடி பழனிசாமி தவறு செய்து விட்டார் என்பதற்காக ஓபிஎஸ் திமுக சேர்ந்தது எப்படி சரின்னு ஆயிடும்? அது ஆகாது இல்ல. 2 பேருமே தவறு செய்து. எடப்பாடி பழனிசாமி நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் தவறு செய்கிற இடங்கள்ல நான் கடுமையா விமர்சிக்கிறேன், ஓபிஎஸ் தவறு செய்கிற இடங்கள்ல கடுமையா விமர்சிக்கிறோம், அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமியும் தவறு செய்கிறார், அதனால ஓபிஎஸ் தவறு செய்யறது ரொம்ப சரி அப்படி சொல்ல முடியாதுல்ல.
இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா முக்குளத்தோர் சமூக வாக்குகள் எப்பயுமே திமுகவுக்கு கன்வெர்ட் ஆகாது அப்படின்றது ஒன்று சொல்லப்பட்டது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததால ஒரு கணிசமான ஓட்டு வங்கியை திமுக பெற்றுடுமா? அதிமுகவினுடைய முக்குளத்தோர் வாக்கு வங்கியை உடைச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி முக்குளத்தோர் வாக்குகள் எல்லாமே திமுக ஆண்டு இருக்கிறாங்களா, ஆட்சிக்கு வந்திருக்காங்களா? பெருவாரியாக பெறமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படும். பெறாம எப்படி 96ல வந்து ஆட்சி அமைச்சாங்க திமுக? பல காலகட்டங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் இந்த ஜாதி பார்த்து யாரும் வாக்களிக்கிறது இல்லை. அரசியல்வாதிகள் வெற்றி தோல்வி முடிவுக்கு பிறகு அந்த ஜாதி கணக்குகளை போட்டு தங்கள் ஆதாயமா பிரகடனப்படுத்திக்கிறாங்க. எங்க ஜாதி தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டுது என்று பிரதிநிதித்துவப்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2021 அதிமுக வந்து தோற்றதுக்கு காரணமே வந்து டிடிவி தினகரன் வெளியில வந்தது தான் காரணம். அவர் தான் வந்து 31 தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்தார் அப்படின்னு யார் சொன்னா உங்களுக்கு தினகரன் தான் தோல்விக்கு காரணம்னு சொல்லி? இல்ல, அவர் முக்குளத்த வாக்கு வங்கியை அவர் வந்து எடுத்துட்டாரு. எல்லாரும் அவங்க கிளப்பி விடுறாங்க. சென்னையில ஏதாவது ஒரு தொகுதியில் அதிமுக ஜெயிச்சுதா? செங்கல்பட்டு இல்ல, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 37 தொகுதியில அவங்க மரகதம் குமாரவேல் ஒரு இடத்துல தான் ஜெயிச்சாங்க. 36 தொகுதி தோத்துருக்கு. இங்க முக்குளத்தோர் வாக்கு நிறைய இருக்கா? இல்ல தினகரன் வேட்பாளர் ஏதாவது நிறைய கேண்டிடேட் போட்டு வாங்கினாங்களா? இல்ல இல்ல. டெல்டால, அரியலூர்ல, திருச்சியில அப்ப படித்தவர்கள் மத்தியில அந்த ஐடி பார்க் இருக்கு பாருங்க, அந்த காரிடார் சரி, ஒரு சிட்டிக்கு உள்ள பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, அல்லது ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் நடத்திய அந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியை திருப்தி அளிக்கலை, அல்லது கட்சியை இவர்கள் நடத்துகிற விதம் சரியில்லை. அதனால இவர்களுக்கு மக்கள் வாக்கு அளிக்கலை அந்த காலகட்டங்கள். இப்போ வந்து இவர் ஓபிஎஸ் அவர்கள் உள்ள போனதால இப்போ தேனி எம்பி பார்த்தோம் அப்படின்னா தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் வெளிப்படையாக அந்த தேனியின் எம்எல்ஏவான மகாராஜன் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டது. அது அரசு நிகழ்ச்சியிலே நம்ம பார்த்தோம். இப்போ இவர் வந்து இங்கே போனதால தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஏதாவது முரண்பாடு ஏற்படுமா? திமுகவுக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனை, அதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு சரியா இருக்காதுல்ல. அது அவங்க உள்கட்சி பிரச்சனை, அது அவங்க தலை வலி. நம்ம அதை பத்தி கவலைப்படணும். திமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த மாதிரியான பதவி கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியல, அது அவரோட பிரச்சனை. அது அவர் இங்கிருந்து அதிமுகவுக்கு துரோகம் செய்து விட்டார், அதை பத்தி நம்ம பேசலாம். அவர் திமுகவுக்கு போனது தவறு. ஓபிஎஸ் ஒரு சுயநலவாதி, அவ்வளவுதான். ரைட், போயிட்டாரு. போனார்னா அவர் இல்லாமல் அதிமுக வலிமைப்படுத்தப்பட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்களது விருப்பம். அதுக்கு மேல அங்க ஓபிஎஸ் வந்து விளங்கின என்ன, விளங்காம போனா என்ன, அவர் பதவி கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன, அங்க உட்கட்சி பிரச்சனை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க. சரிங்க சார். இப்போ வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அதிமுக இப்போதும் வந்து பிளவுபட்டு தான் இருக்கு. டிடிவி தினகரன் அவர்கள் தான் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. ஒரு பக்கம் சசிகலா அம்மையார் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எடப்பாடி சசிகலா கட்சிக்கெல்லாம் 15,000 சேர் போட்டு 5,000 பேர் கூட அங்க கூடல. போட்டது 15,000 சேரு, அதுல 5,000 பேர் கூட இல்லை. அது இந்த அம்மா பேச ஆரம்பிக்கிற போது பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால அதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாம் இருக்காது. இது வந்து களத்துல வந்து எந்த இம்பாக்டும் கிரியேட் பண்ணாது அப்படின்றீங்க. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.